நாங்கள் வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் அந்த முனைக்கு நாங்கள் வந்தோம். எங்களை அந்த வழியாக வர விடாத எங்களை இந்த இதில் சுத்த வச்சு அந்த வழியாக தான் எங்களை விட்டாங்களே. அந்த வெளி மெயின் கேட்டுக்கு தான் எங்களை விட்டுருக்காங்க. அதுவும் நாங்கள் பின்பக்கமாக தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. நாங்கள் முன்பக்கமாக வர வேண்டியது. நாங்கள் லேடிஸ் இவ்வளோ தொலைவு நடந்து ஓடியாந்து நாங்கள் இந்த இடத்துல சேர வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று எஸ்ஐஆர் ஃபார்மை பற்றி நாங்களாம் எல்லாருமே வீட்டு வேலைக்கு போகிறவங்க. எங்களுக்கு சரியான முறையில் வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா எங்களுக்கு எப்படி இது பண்ண முடியும்? ஒரு முகாம்னு போட்டு எங்களுக்கு எதனா ஒன்று தெரிவிச்சாதான் நாங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு உண்டானதை ஃபில் பண்ணி தர முடியும். எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. வேலைக்கு போகிற இடத்துல இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் கொண்டு கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் எல்லாமே செய்யணும்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும்? அதுக்கு உண்டானது என்ன ஆதாரம், என்ன எப்படி ஃபில் பண்ணணும், என்ன செய்யணும்னு இல்லாதப்போ அதை கேன்சல் பண்ணிடுவோம். சரியான உரிய நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் அதை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொன்னாக்கா நாளைக்கு நாங்கள் எப்படி ஓட்டு உரிமை போட முடியும்? எங்களோட ஓட்டு முக்கியமானது. இதுதான் எங்களுக்கு எல்லாமே முக்கியமான ஆதாரமே இதுதான். ஓட்டுன்றது ஒரு தடவை தான் போட முடியும். அந்த ஒரு தடவை போடுறதை நீங்க கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க யார்கிட்ட போய் ஓட்டு போட முடியும்? எப்படி ஒரு தேர்ந்தெடுக்க முடியும்? ஆமா, அதனாலதான் அதுதான் சார் சொல்றோம். இப்ப நாங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஓட்டு கேன்சல் ஆயிடுது. ஓட்டு போட முடியாது இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்கறதுனால. அதே இந்த ஃபார்ம் நாங்கள் எடுத்துட்டு எங்க கிட்ட கொடுத்தாங்க இல்லைங்களா, இதை நீங்க உரிய நேரத்துக்குள்ள எங்களுக்கு கொடுக்கலன்னா உங்க ஓட்டு கேன்சல் ஆயிடும்னு சொல்றாங்க. இதை எப்பயுமே நடத்துற மாதிரி இவ்வளவு நாளா ஜனநாயகத்துல நாங்க ஓட்டு போட்டு தான் வரோம். அதை நீங்க எங்களுக்கு முறைப்படி போட விட்டுருந்தாலே நாங்க கொடுத்துருப்போம். எங்களோட ஓட்டு சாவடி எங்களுக்கு வரும்ன்றது. நடைபெறாம இருக்கணும், இறந்தவர்களுடைய வாக்கை நீக்கணும்ன்றதுக்காக தான் பண்றேன்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க. அதை கண்டிச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? நீங்க அந்த மாதிரி சொல்லி இருந்தா கூட இறந்தவங்களோட வாக்கை தான் நாங்க நீக்கிறோம் சொல்லியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா ஓட்டு இதை எடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்க ஓட்டே ரத்தாயிடும்னு சொல்றாங்க. அந்த ஓட்டே ரத்தாயிடுதுன்னு சொன்னாக்கா நாங்க எப்படி சார் ஓட்டு போட முடியும்? இப்ப நாங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு போனாதான் நாங்க எங்க குடும்பத்தை பார்க்க முடியும். நாங்க எல்லாருமே வீட்டுல இருக்கோம் கிடையாது. இன்னைக்கு 2 பேர் உழைச்சாதான் குடும்பத்தை, அதுவும் விக்கிற விலைவாசி அந்த மாதிரி இருக்குது. எல்லா விலைவாசியும் ஏத்தி வச்சிருக்காங்க. அப்ப எப்படி சார் நாங்க 2 பேர் உழைக்கணும், 2 பேருமே போய் ஆகணும். குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே வெளில போயிடும். அந்த ஃபார்மை கொடுத்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதுல ஓட்டு வேற ரத்து பண்ணி வச்சிருங்க. ஓட்டு ரத்து பண்ணா நாங்க எப்படி போறது, எப்படி பண்றது? எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்க ஓடணும் வெளியில. எதுவுமே இல்லாதப்ப நீ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னு உனக்கு வெயில கொடுத்து இது மூலியமா தான் நீங்க எடுத்து நீங்க பண்ணணும்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி போட முடியும்? எதுக்காக கேன்சல் பண்றோம்னு ஏன் சொல்றீங்க? அந்த ஃபார்மை நீங்க உரிய நேரத்துல கொடுக்கலன்னா நாங்க கேன்சல் பண்ணிடலாம். எங்களுக்கு எங்களோட ஓட்டு உரிமை எங்களுக்கு சரியான தகவல் எங்களுக்கு தெரிவிக்கணும் ஐயா. எங்களுக்கு அதை தெரிவிச்சு எங்களுக்கு சொன்னாதான் எங்க ஓட்டு எங்களுக்கு வேணும். எங்க உரிமை இது. எங்க உரிமையை நாங்க நிலைநாட்டணும்.